ஒன்று, இந்த ஆடி அமாவாசை ஒன்று, அடுத்து வந்து இந்த புரட்டாசி அமாவாசை ஒன்று, ஐப்பசியில் வர அந்த பௌர்ணமி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைமில் செக்ரீட்டான ஒரு சில விதமான திரவியங்கள் நம்ம உடம்புக்குள்ளே சேரக்கூடிய ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்போத்துலேருந்து ப்ராக்டிசஸ் ஆரம்பிக்கணும்னா, இப்போது இத்தனை நாள் விட்டுட்டிங்கனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா, இன்னிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்றைக்கி அதுக்கான ஒரு விதை முளைச்சே தேருங்கிறது சத்தியமான வார்த்தை. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமா, அடுத்த வருஷம் பண்ணலாமா அப்படின்னு இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வானா இன்றைக்கி போய் நாளைக்கு மரணம் வந்து தள்ளிவிட்டு போயிடும். அதனால் இன்றைக்கே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக அதுக்கான தேவைப்பட்ட டைமில் வரும். அன்றைக்கி வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்து இந்த ஒரு நாள் போதும் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிவிடும், இந்த ஒரு நாள் போதும் அனைத்துமே நடந்து விடும் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு படி தான் அந்த எண்டு ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஸோ தயவுசெய்து